அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் 43 இதில் பொய்யற்ற பொருள்கள் அல்லது உண்மையில் அடக்க வேண்டியவை என்ற தலைப்பில் நல்லாதனார் கூறியுள்ளவை யாவை? வாயின் அடங்குதல் துப்புரவாம், மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாம், இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். வாய் சொற்களில் தூய்மை அடங்கியுள்ளது. குற்றமற்ற செய்கையில் தெய்வத்தன்மை உள்ளது. பொய்யில்லாது உண்மை பேசும் நெஞ்சில் சொர்க்கம் உள்ளது. இந்த மூன்றும் வஞ்சனை இல்லாதவை என்று சொல்கிறார்கள். வாயின் அடங்குதல் துப்புரவாம் என்பதற்கு இரண்டு வகையான பொருள்களை சொல்கிறார்கள். ஒன்று, நீ எந்த வழியில் செல்ல விரும்புகிறாயோ அந்த வழி தூய்மையான வழியாக இருக்க வேண்டும். அதுதான் வாயில் உள்ளது துப்புரவு என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், அதற்கு வாய் என்பதற்கு வழி என்று பொருள் சொல்கிறார்கள். இங்கே வாய் என்பதற்கு வாய் என்றே பொருள் எடுத்துக்கொண்டு உன் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அத்தனையுமே துர்நாற்றம் வீசக்கூடியது. வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றமும் பல் துலக்காவிட்டால் வரும். ஆனால் சொற்கள் நாற்றம் துர்நாற்றம் வீசுகிறதா அல்லது நறுமணம் வீசுகிறதா என்பது நம் வாயில் உள்ளது. நம் வாய் பேசும் அந்த இனியா சொற்களா இன்னா சொற்களா என்பதில் உள்ளது. அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் துப்புரவாக இருந்தால் அது வஞ்சனை இல்லாத நெஞ்சம், உண்மையான அடக்கத்தை அந்த வாய் கொண்டுள்ளது, அந்த மனம் கொண்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது அடக்கம் என்னவென்று நல்லாதனார் கூறுகிறார் என்றால், மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமா. குற்றமற்ற செயல்களை செய்தோம் என்றால் அது தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று சொல்லுகிறார். தெய்வத்தன்மையானவர் யார் என்றால் குற்றமற்ற செயல்களை செய்பவர் தான் தெய்வத்தன்மை உள்ளவர். மற்றபடி ஒரு தெய்வத்திற்கு வழிபாடு செய்பவரோ அல்லது தெய்வத்தை தொழுபவரோ தெய்வத்தன்மை உள்ளவர் அல்ல. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் குற்றமற்ற செயல்களை செய்யும் பொழுது அவர்தான் தெய்வத்தன்மை உடையவர். குற்றம் எது அல்ல அது நமக்கு தெரியும். அதனால குற்றமற்ற செயல்களை செய்பவன் தான் தெய்வத்தன்மை கொண்டவர். அப்படிப்பட்ட உள்ளம்தான் வஞ்சனையற்ற உள்ளம். அந்த அடக்கம்தான் உண்மையான அடக்கம் என்று இரண்டாவதாக சொல்கிறார். மூன்றாவதாக என்ன சொல்கிறார் என்றால், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடா என்று சொல்கிறார். தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மனசுக்குள் கொஞ்சம் கூட பொய்மை இல்லாமல் நேர்மையாக உண்மையாக வாய்மையாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் மனம்தான் வஞ்சனை இல்லாத மனம். அப்படிப்பட்டவர்கள் தான் அடக்க குணம், மூன்றாவது அடக்க குணத்தை கொண்டவர்கள் வள்ளுவர் சொல்றார், நல்லதனார் சொல்றார். அப்ப இந்த மூன்று விடயங்களும் நம்மால் செய்ய முடியுமா யோசிச்சு பார்த்தா, முதல் விடயம் என்ன? வாய அடக்க முடியுமா? இரண்டாவது விடயம் என்ன? குற்றமற்ற நல்வழியில் நாம் செல்ல முடியுமா? மூன்றாவது விடயம் என்ன? பொய்யின்றி மெய் பேச முடியுமா? வாய் அடக்க முடியும். எப்பொழுதுமே வாய் சொற்கள் வெளியில் வருவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் அந்த சொல், ஒரு வினாடி அந்த சொல் நம்மை கேட்டுவிட்டு வர வேண்டும். அந்த சொல் நமக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய நமக்கு கட்டுப்படாத சொற்களை பேசிவிட்டால் அந்த சொற்களுக்குத்தான் நாம் அடிமையாக வேண்டும். அற்புதமான வரிகளை கண்ணதாசன் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற பாடல்கள் எழுதியிருப்பார். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படி சொல்லுவார். அப்ப நம்ம எதுவுமே வாய திறந்து பேசாம உள்ளுக்குள்ளே வச்சு முழுங்கிட்டோம், தண்ணி குடிச்சு முழுங்குற மாதிரி முழுங்கிட்டோம் அந்த சொல்லனா, அந்த சொல்லுக்கு எந்த விலையும் நாம் கொடுக்க வேண்டியதில்லை. மாறாக அந்த சொற்கள் வெளிக்கு வந்துவிட்டால், பொது வெளிக்கு வந்துவிட்டால் அது நல்ல சொற்களாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய தீய சொற்களாக இருக்கக்கூடாது. இது முதல் விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், நல்ல வழியில் தான் நாம் செல்ல வேண்டும், அதுதான் தெய்வத்தன்மையை கொடுக்கும். மூன்றாவது விடயம், உண்மை பேச வேண்டும். அப்படி பேசினால் அதுதான் சொர்க்கம். நீ வலிந்து அந்த எந்த ஒரு கருத்தை நீ சொல்கிறாய் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையாக இருந்தால் இயற்கையாகவே உனக்கு நிறைவில் இருக்கும் என்று இந்த மூன்றையும் நல்லாதனார் சொல்கிறார். அந்த செயலை மீண்டும் பார்ப்போம். வாயின் அடங்குதல் துப்புரவாம், மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாம், இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திராலயா விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடைமலை. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.